ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. கூகுளோட பிக்சல் 4 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடைசியாக லான்ச் ஆகிடுச்சு. இது அக்டோபர் 17ஆம் தேதி தான் சேலுக்கு வருது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதை விற்க போகிறாங்க. இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்க போகுது, 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29,999. இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. OnePlus Nord இதை விட பெட்டரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சொல்லலாம். அது உண்மைதான். OnePlus Nordல இதை விட பெட்டரான சிப்செட் இருக்குது, பெட்டரான டிஸ்பிளே இருக்குது, நல்ல பேட்டரி, நல்ல சார்ஜிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் OnePlus Nordஆல இந்த பிக்சல் 4ஓட கேமரா பக்கத்தில் நெருங்க கூட முடியாது. ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ரெண்டாவது நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. Realme 7i இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது ஒரு 6.5 inches 90 Hz IPS LCD டிஸ்பிளேயோட தான் வருது. இதோட ரெசல்யூஷன் 720p தான், ஃபுல் HD கிடையாது. ஆனால் போன ஜென்ரேஷனில் Realme 6iல ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. நீ அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. இதோட ஹார்ட்டில் குவால்காமோட Snapdragon 662 சிப்செட் தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு ஃபேரான சிப்செட்னே சொல்லலாம். கேமராஸும் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்போட வர்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயின் கேமரா ஒரு 64 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜோட வரும். அதோட ப்ரைஸ் 12,000 ரூபாய். கம்பெனி பேர் கெடுக்குறீங்கல்ல? அப்படி இல்ல. Realme X7 Pro 5Gங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா, டைவான் மாதிரியான நாடுகளில் கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. இதோட கோரில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000+ங்கிற சிப்செட் தான் இருக்க போகுது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 855+க்கும் 865க்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். ஹலோ, how are you? இதில் ஒரு 6.5 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வர்றது மட்டும் இல்லாமல் 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. இதனால் இதை யூஸ் பண்ணுறப்போ வேறு லெவலில் ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த Realme X7 Proவில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியை உங்களால் 35 minutesல 0லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கு காரணம் இது கூட வர்ற 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் கிடையாது, இதோட பேட்டரி ஸ்ட்ரக்சரும் தான். இதில் 4500 mAh பேட்டரியை 2 பேட்டரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பேட்டரியும் 2250 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வரும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சாம்சங்கோட கேலக்ஸி S20 FE பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது அக்டோபர் 16ஆம் தேதி தான் சேல்ஸுக்கு வருது. ₹50,000 இது ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. 120 Hz AMOLED டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி, ஒயர்லெஸ் சார்ஜிங், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு ஃபீச்சர்ஸ்லாம் சும்மா அள்ளி கொடுத்துருக்காங்க. இதோட ஹார்ட்டில் இருக்கிறது எக்ஸினோஸோட 990 சிப்செட் தான். Snapdragon 865 கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப நல்ல டைப் எனக்கு தெரியும். OnePlus 8T பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதுவும் சாம்சங் S20 FEக்கு சரியான ஒரு போட்டியாக இருக்க போகுது. ஏன்னா ரெண்டும் சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. கண்ணை புடனில்லாட வச்சிருக்க, ஓரமா போயிருக்க, மேல வந்து போகுது. சாரி இல்ல. ஆனால் 3 விஷயங்களில் இது சாம்சங் S20 FEயை விட பெட்டராகவே இருக்குது. ஒன்று பில்ட் குவாலிட்டி. S20 FEயில் பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் OnePlus 8Tல மெட்டல் கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது.
அடுத்து இதோட சிப்செட் சாம்சங் S20 FEல பார்த்தீங்கன்னா Exynos 990 சிப்செட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் OnePlus 8Tல ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட் கொடுத்துருக்காங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட். சாம்சங் S20 FE பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் வரைக்கும் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த OnePlus 8T பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போகுது. அடுத்த நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி தூக்கிடுங்க. போக்கோ C3ங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது புதிய ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ரெட்மி 9Cங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, அதை எடுத்து அதுக்கு பேக்கில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ரிமூவ் பண்ணிட்டா அதுதான் போக்கோ C3. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? இதோட பேஸ் வேரியண்டான 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி M31 பிரைம்ங்கிற ஒரு புதிய மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை சாம்சங் கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஹார்ட்டில் எக்ஸினோஸோட 9611 சிப்செட் தான் கொடுக்க போகிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாரும் செம காண்டா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ பேசாமல் அடுத்த நியூஸுக்கே போயிடலாம். எனக்கு ஒரு அவமானம்னா அதை நான் சும்மா விட மாட்டேன். என்ன ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களோட iPhone 12 சீரீஸை அக்டோபர் 13 லான்ச் பண்ண போகிறாங்க. இதை ஆப்பிள் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆப்பிளோட அஃபிஷியல் இன்வைட் போஸ்டர். 10, 30, 50, 100, 200, 100 ரூபா கூட இருக்க. இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 iPhone 12 மாடல்ஸ் லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஹோம் பாட்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் ஸ்பீக்கர் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அப்புறம் கடைசியாக ஆப்பிள் டேகுங்கிற ஒரு புதிய ப்ராடக்ட்டையும் லான்ச் பண்ண போகிறாங்க. குவால்காம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டான ஸ்னாப்டிராகன் 875 டிசம்பர் 1 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் ஆப்பிளோட A14 பயானிக் சிப்செட்டுக்கு ஓரளவுக்கு இது டஃப் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நீ வரவேனா நான் பயந்துருவனா? நீ ஒருத்தரனா ஒருத்தன் ஒரு லாரரா கூட ஆளை கூட்டிட்டு வா, அம்புட்டு மேல குடல ஒரு மாலை ஓடுறேன். ஷவுமியோட Mi 10Tயும் Mi 10T ப்ரோவும் இந்தியாவுக்கு வராதுன்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக அக்டோபர் 15 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னடா நடக்குது இந்த வீட்டில்? ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட்டோட வர்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 Hz கொடுத்துருக்காங்க. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. இதில் அடாப்டிவ் ரீஃப்ரெஷ் ரேட் டெக்னாலஜியும் இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிஸ்பிளேயோட ரீஃப்ரெஷ் ரேட்டை 30 Hz, 48 Hz, 60 Hz, 90 Hz, 120 Hz, 144 Hzன்னு ரீஃப்ரெஷ் ரேட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் பேட்டரி கன்சம்ஷனும் கம்மியாகும். Realme அவங்களோட ஃபர்ஸ்ட் 4K ஸ்மார்ட் டிவியை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே SLED டெக்னாலஜியில் வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவியும் இதுதான். இதில் ரொம்பவே பெசல்ஸ் எல்லாம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஒரு இம்மாசிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த பேனல் NTSC கலர் கேமெட்டை 108% வரைக்கும் கவர் பண்ணுது. இதனால் இந்த டிவியில் இருக்கிற டிஸ்பிளேயோட ஆக்குரசி, கலர் ஆக்குரசி வேறு லெவலில் இருக்கும். நோக்கியா 5.1 பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு Android 10 அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இது லான்ச் ஆன நேரம் Android Oreo வச்சு தான் லான்ச் ஆச்சு. அப்புறம் Android Pie, Android 10ன்னு 2 மெயின் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு உள்ளாடி வர்ற ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் இவ்வளவு தூரத்துக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்ததுக்கு நோக்கியாவை பாராட்டியே ஆகணும். ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும்.
நோக்கியா புதுசாக 6 ஸ்மார்ட் டிவிஸை இந்தியாவில் லான்ச் பண்ணதன் மூலமாக டிவி மார்க்கெட்லேயும் காலடி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 6 என்னென்ன டிவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு HD டிவி, ஒரு ஃபுல் HD டிவி, 4 4K டிவியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 13,000 60,000 ரூபாய் வரைக்கும் போகுது. 10 பைசா கூட தர முடியாது. குவால்காமும் ஏசஸும் சேர்ந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. குவால்காம் பெஸ்ட்டான ஸ்னாப்டிராகன் சிப்செட்டை தயாரிக்கிறவங்க, ஏசஸ் பெஸ்ட்டான கேமிங் ஹார்ட்வேரை தயாரிக்கிறவங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த வீடியோவில் வந்த நியூஸ் மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.